இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறவிருந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த தேர்தலை ஆட்சேபித்து வாக்காளர்கள் சிலர் தாக்கல் செய்திருந்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நிலக்கண்ணி வெடி அகற்றும் பணிகளும் மேல்குடியேற்ற பணிகளும் பூர்த்தியடையவில்லை என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த நடவடிக்கைகள் நிறைவு பெறும் வரை தேர்தலை ஒத்திவைக்குமாறு அவர்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைய குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தலை இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் பிரதிவாதிகள் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் தேர்தல்கள் தெரிவத்தாட்சி அதிகாரி ஆகியோர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவங்ச அண்மையில் தெரிவித்திருந்த கருத்திற்கு அமைச்சர் டிலான் பெரேரா இன்று பதிலளித்தார். பதுளை ஊடுவரவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அமைச்சர் உரையாற்றினார். கூகுள் தேடு பொறியினை பயன்படுத்த வேண்டாம். ஜிமெயிலிருந்து வெளியேறுங்கள். நானும் ஜிமெயிலையே பயன்படுத்துகிறேன். நாளையிலிருந்து அதனை மாற்றப் போகின்றேன். ஜிமெயிலிருந்து வெளியேறுவோம். கூகுளிலிருந்து வெளியேறுவோம். அமெரிக்க பொருட்களை பயன்படுத்தாத நாடொன்றை உருவாக்கி அதனை அமெரிக்காவுக்கு எடுத்து காட்டுவோம். நீங்கள் மோத தயார் என்றால் நாங்களும் அதற்கு தயார் என்பதனை இன்றே எடுத்து காட்டுவோம். அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து இந்த பிரேரணையை முன்வைத்துள்ளது. ராஜதந்திர ரீதியில் நாம் அதனை எதிர்கொள்ள வேண்டும். அத்துடன் நாடு என்ற ரீதியில் ஒன்றிணைந்து அந்த பிரேரணைக்கு நாம் எதிர்ப்பை வெளியிட வேண்டும். மறுபுறத்தில் கூகுள் பாவனையை நிறுத்த வேண்டும், யாஹூ பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும், கணினி பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என கூறுகின்ற வீணான செயல்களை நாம் செய்ய தேவையில்லை. இது சாரத்தை அணிந்து கொண்டு தலைகீழாக நிற்பதை போன்ற ஒரு விடயமாகும். ඒක හරියට නිකන් මේ අර සරමක් කරගෙන ඔළුවෙන් හිට ගත්තා වගේ වැඩක්. ඔළුවෙන් හිට ගන්න ඕනේ ව්‍යායාමයට හොඳයි. හැබැයි මොකද වෙන්නේ සරමක් කරගෙන ඔළුවෙන් හිට ගත්තම. விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடர்கின்றன. நிறைவுகான் மருத்துவியல் தொழில் வல்லுநர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பை இடைநிறுத்துமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2 நோயாளர்களினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே கொழும்பு மாவட்ட நீதிபதி தம்மிக் கனேபோல இதனை குறிப்பிட்டார். நிறைவுகான் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தமக்கு அரசாங்கத்தினால் இலவசமாக வழங்கப்படுகின்ற சுகாதார சேவை கிடைக்காமல் போவதாக குறித்த நோயாளர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த மனுவை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நிறைவுகான் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களுடன் தொடர்புடைய 5 தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு இடைநிறுத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த விடயம் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது இது தொடர்பிலான சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் வரையில் எவ்வித கருத்துக்களையும் வெளியிட முடியாது என நிறைவுகான் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்கத்தின் ஒன்றிணைந்த அதிகார குழுவின் பிரதம செயலாளர் சமன் ஜெயசேகர் குறிப்பிட்டார். இதேவேளை நிறைவுகான் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தீர்வை வழங்காமல் அரசாங்கம் தேவையற்ற நலன்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக அகில இலங்கை நலன்புரி சங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிடுவதை நிறுத்தி பொறுப்புடன் அதில் தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த சங்கத்தினர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை கழுபோவில போதனா வைத்தியசாலையில் இன்று பிற்பகல் இவ்வாறானதொரு நிலைமையை காண முடிந்தது. வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்த நோயாளர்களுக்கு மருந்துகளுக்கான பற்றுச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த மருந்துகளை மருந்தகங்களிலிருந்து கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக குகுவலியில் உள்ள ஒசு செலவில் நீண்ட வரிசையொன்றை அவதானிக்க முடிந்தது. இதனால் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். சில மருந்தகங்களில் மருந்துகளை விநியோகிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக நோயாளர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வழமையான நடவடிக்கைகள் இன்று நண்பகல் பாதிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை தேர்வுகள் பெற்றுக் கொள்ளப்படாத தமது பிரச்சினைகள் குறித்து உடனடியாக தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அகில இலங்கை தாதியர் சங்கத்தினரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்மானங்களை பெற்றுக் கொடுத்து அவற்றை சமநிலைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையினை சுகாதார அமைச்சு அல்லது அரசாங்க தரப்பினர் ஒவ்வொரு தடவையும் மேற்கொள்கின்றனர். இதனால் சுகாதார சேவை மற்றும் தாதியர் சேவைக்குள் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் என்று தோன்றியுள்ளன. இதன் காரணமாக நாட்டில் உள்ள 25 முக்கிய வைத்தியசாலைகளில் ஒருநாள் சுயன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள அகில இலங்கை தாதியர் சங்கம் என்ற வகையில் நாம் தீர்மானித்தோம்.
ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட குழுவினரை கட்சியில் இருந்து ஓரம் கட்டும் முயற்சியில் மங்கள சமரவீர ஈடுபட்டுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் செயற்பாட்டாளர்களும் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு அதனூடாக தமது கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக பழிவாங்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டு மங்கள சமரவீர கட்சியை சீர்குலைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் வரலாறு தொடர்பாக ஆரம்பம் முதலே பிழையான தகவல்களை கட்டவிழ்த்துவிடும் மங்கள சமரவீரவிடமிருந்து கட்சிக்கு தற்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ நன்மை கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ALM ஃபாரூக் கூறுகின்றார். மங்கள சமரவீர போன்ற தேசத்திற்கு எதிரான ஏற்கனவே கட்சிக்கு எதிராக செயற்பட்ட ஒருவர் இன்று ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்புவதற்காக முன்வருகின்றமை கேலிக்குரிய விடயமாகும். ஐக்கிய தேசிய கட்சியை அழிப்பதற்கு, ஐக்கிய தேசிய கட்சியை சீர்குலைப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்பற்றவரான மங்கள சமரவீர எமது கட்சியுடன் இணைந்து முன்னெடுக்கும் திட்டங்கள் கட்சியை அதள பாதாளத்திற்கு தள்ளிவிடும். இதனை தவிர வேறு எதுவும் ஏற்படாது. மங்கள சமரவீரமும் அவருக்கு நெருங்கியவர்களும் ஆரம்பித்துள்ள சேறு பூசும் அரசியல் நிறுத்தப்படாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியால் தலை தூக்க முடியாமற் போய்விடும் என்பதை நான் குறிப்பாக கூற வேண்டும். එවගේ මම විශේෂයෙන්ම කියන්න ඕනේ මංගල සමරවීර මහතා ප්‍රමුඛ හිතවත් පිරිස මේ කරති ආරම්භ කරති වෙන මඩ දේශපාලනය නැවතුවේ නැත්තම් එක්සත් ජාතික පක්ෂයට ඔළුව උස්සන්න බැරි වෙනවා. මේ පක්ෂේ இத்தாம கிரமானுகூலம் மிகவும் திட்டமிடப்பட்ட சூழ்ச்சியாக கட்சியில் உள்ள திறமைமிக்க உறுப்பினர்களுக்கு எதிராக சேறு பூசும் பிரசாரங்கள் இணையதளங்களூடாக மாத்திரமல்ல பல்வேறு காட்டு பத்திரிகைகளூடாகவும் முன்னெடுக்கப்படுகின்றன. திறமை மிக்கவர்களை அழிப்பதற்கான திட்டம் ஒன்றை மங்கள சமரவீர என்று செயற்படுத்தியுள்ளார். அன்று ரணில் விக்ரமசிங்க மிஸ்டர் பீன் அவருக்கு முதுகெலும்பில்லை, அவரால் நாட்டுக்கு எந்தவித பயனுமில்லை என தொடர்ச்சியாக ஊடகங்களில் கருத்து வெளியிட்ட மங்கள சமரவீர இன்று ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கட்சியை சீரழிக்கும் சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதை தெளிவாக காண முடிகின்றது. ජාතික පක්ෂයට ඇවිල්ලා එක්සත් ජාතික පක්ෂ විනාශ කිරීමේ කුමන්ත්‍රණය අද පැහැදිලිවම ක්‍රියාත්මක කරනවා. බටලන්ද වදකාගාරය ගැන பட்டலாந்த சித்திரவதை முகாம் மற்றும் சபுகஸ்கந்த சித்திரவதை முகாம் தொடர்பாக சட்டத்தரணி லியனாராச்சி விஜயதாச லியனாராச்சியை கொலை செய்வதற்கு ரணில் உடந்தையாக இருந்ததை நாம் கூறவில்லை. ராஜனூரின் நூலை நீங்களே பாருங்கள். திருட்டுத்தனமாக அரைக்கப்பட்ட மாடுகளின் இறைச்சி ஏற்றப்பட்ட லாரிகளிலேயே முன்புறத்தில் நமோ புத்தா என பெரிய எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிவோம். அதே போன்று இறைச்சிக்காக சட்டவிரோதமாக மாடுகளை அறுக்கும் வர்த்தகரின் வீட்டுக்கு முன்பாகவே மிகப்பெரிய புத்தர் சிலையும் இருக்கும். இன்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்க தமது மிலேச்சத்தனமான களங்கம் மிகு வரலாற்றை மறைப்பதற்காக புத்த சமயத்தை விற்பனை செய்ய முயற்சிக்கின்றார். ஏனைய சமயங்களையும் வெற்று உண்பதற்கு முயற்சிக்கின்றார். අපේ බුද්ධාගමත් විකුණන්න හදනවා. අනිකුත් ආගමනුත් විකුණගෙන කන්න හදනවා. ஐக்கிய நாடுகள் சபையின் 2015ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி இலக்குகளின் பிரகாரம் 10 ஒருவருக்கு சுத்தமான குடிநீருக்கான வாய்ப்பு அரிதாகவே உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்னும் 50 வருடங்களில் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வது சவால் மிக்க விடயம் என ஐநா குறிப்பிடுகின்றது. கிண்ணியா பிரதேசத்திற்குட்பட்ட மீள்குடியேற்ற கிராமமான பட்டியனூற்றில் வசிக்கும் மக்கள் பகிரத பிரயத்தனத்திற்கு மத்தியிலேயே குடிநீரை பெற்று வருகின்றனர். பட்டியனூற்று கிராமத்தில் வாழும் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிநீரை பெற்றுக்கொள்வதன் பொருட்டு தொலைதூரம் பயணித்து பட்டியனூற்று குளத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. எனினும் தாம் பெற்றுக்கொள்ளும் குளத்து நீர் அசுத்தமடைந்த நிலையில் காணப்படுவதால் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாகவும் கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குளத்து தண்ணியெல்லாம் பாசடைஞ்சு போயிருக்குது. கிணத்து தண்ணியெல்லாம் பாசி வெள்ளத்தால் இறைஞ்சி பாசி மூடினமாக இருக்குது. நாங்கள் ஊற்றுல போய்தான் தண்ணி அள்ளி வரணும். வசதியானவங்க சைக்கிளில் வச்சு எடுத்துருவாங்க. வசதி இல்லாத நாங்கள் குடத்து இடுப்பில் வச்சு தான் கொண்டுட்டு வரணும். இருக்கிற குளங்கள் கிணறுகள் எல்லாம் பழுதடைஞ்சு இருக்கிறதால குளத்தில் தண்ணி எரும மாடுகள் பாய்வதால தண்ணிகள் அசுத்தம். அதனால் இருக்கிற மக்களுக்கோ பிள்ளைகளுக்கோ வருத்தங்கள் வரும். அதனால் எங்களுக்கு பைப்லைன் தண்ணி தந்து இது செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்கு முதலாவது இங்கே தண்ணி வசதி இல்லை. கிணத்து தண்ணி ரெண்டும் ஆடை போல தண்ணியில் மிதக்குது. ஆனால் நாங்கள் அறிவிச்சடத்தை குளத்து தண்ணியை குளிக்கலாம். தண்ணி வசதி நாங்கள் ஊற்றுல போய் கொஞ்சம் பேர் அள்ளி குடிக்கிறோம். மற்ற எல்லாரும் இங்கேருந்த குளத்து தண்ணியை தான் குடிக்கிறாங்க. நீர் சேமிப்பு என்பது சர்வதேச சவாலாக மாறியுள்ளதாக உலக நீர்மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. வாழ்வியலுக்கு தேவையான சுத்தமான குடிநீரை பட்டியனூற்று கிராம மக்கள் பெற்றுக்கொள்வதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா?
கிழக்கு மாகாண முதலமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. ஜனாதிபதி தங்கக்கிண்ண கரப்பந்தாட்ட போட்டிகளின் மகளிர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை கொஸ்வாடிய விஜய விளையாட்டுக் கழகம் வெற்றி கொண்டது. ஆடவர் பிரிவு சாம்பியனாக காம்பகா சியானா இளைஞர் விளையாட்டுக் கழகம் கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. இறுதிப் போட்டிகள் நிட்டம்போ பொது விளையாட்டரங்கில் நடைபெற்றன. மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் கொஸ்வடியா விஜய விளையாட்டுக் கழகமும் ரதவான கோல்டன்பர்ட் விளையாட்டுக் கழகமும் போட்டியிட்டன. போட்டியினை 3-0 என்ற கணக்கில் விஜய விளையாட்டுக் கழகம் வெற்றி கொண்டது. விஜய விளையாட்டுக் கழகம் சாம்பியன் பட்டத்தினை பெறும் 3வது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை ஆடவர் பிரிவு சாம்பியனாக கம்பகா சியனா இளைஞர் விளையாட்டுக் கழகம் தெரிவானது. போட்டியில் 3-0 என்ற கணக்கில் தெபாகமா ரந்தோர் விளையாட்டுக் கழகம் தோல்வியடைந்தது. முதல் 2 சுற்றுகளையும் 25-16 என்ற புள்ளிகள் கணக்கிலும், இறுதி சுற்றை 25-12 என்ற புள்ளிகள் கணக்கிலும் வெற்றி கொண்ட கம்பகா சியனா இளைஞர் விளையாட்டுக் கழகம் கிண்ணத்தை கைப்பற்றியது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.